ஒரு பொண்ணு வந்து வீட்டுல ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாவோ இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு அம்மாவோ இல்ல வாட் எவர் எதுவா இருந்தாலும், அதே மாதிரி அவங்க இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ஒர்க்கரா இருக்கும் பொழுதும் சரி, நம்ம ஒண்ணு சொல்லும் பொழுது அவங்களால அதை செய்ய முடியல, அவங்க சோர்வா இருக்குன்னு சொல்லும் பொழுது அது மனசோர்வா இல்ல உடல் சோர்வா இருக்குதா? சிம்பிளா கேக்குறேன். ஒரு பெண் எனக்கு வந்து டயர்டா இருக்குன்னு சொல்றா அப்படின்னா அது உடல் சார்ந்த சோர்வா மனம் சார்ந்த சோர்வா? உடல் சார்ந்த சோர்வுனா ஒரு தூக்கம் ஒரு காஃபி போதுமானதா இருக்கும் இல்லையா? மனம் சார்ந்த சோர்வு ஏன் ஏன் மனம் சார்ந்த சோர்வு எனக்கு வருது? பொதுவா பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்விசிபிள் ஒர்க் ஜாப் நிறைய பார்ப்பாங்க. அது வெளியில இருக்கிறவங்க இந்த வேல்யூ தெரியாது. அங்க பார்த்துட்டு அதே நேரத்தில் இங்க வந்து நம்மளுடைய வேலையை இங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் ஒர்க்கையும் பார்ப்பாங்க. ரெண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மல்டி டாஸ்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒரு மென்னை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும்? ஒரு சின்ன பாராட்டு, சின்ன ஒரு அங்கீகாரம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம மற்றவங்களுடைய அங்கீகாரத்துக்காகவும் மற்றவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ அப்படிங்கிறதுனால அங்க அதிகமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கும். அப்போ நான் ஒரு வேலையை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு நானே ஒரு செல்ஃப் பாராட்டு நான் கொடுத்துக்கணும். என்னை நான் பாராட்ட ஆரம்பிச்சிட்டேன், என்னை நான் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உலகம் என்னை மதிக்க தொடங்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் தீட்டு வந்து இங்க வீடியோ எடுத்து இந்த 2 மணி நேரத்தை வீடியோவை நம்ம யூடியூப்ல போட்டோம்னா ஒருவே பார்க்க மாட்டான். அதே வீடியோவை 1 மினிட் ஷார்ட்ஸா போட்டா அதையும் ஒரு பையன் பார்க்க மாட்டான். அது வேற விஷயம். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு ஏன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நாம வந்து நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்க இந்த ஜாப்பை லவ் பண்றோம், இந்த ஜாப் மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது எங்களை நாங்களே என்ன பண்றோம்? செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொருத்தர் எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க கொடுக்கல. அப்ப இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் வாங்குறது ரொம்ப ஈஸி. அது குவாலிட்டியா வாங்கியிருக்கோமாங்கிறதா இங்க கேள்வி இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு கோமடித்தனமா வீடியோ போட்டோமோ இல்ல டபுள் மீனிங் ஒரு வீடியோ போட்டோமோ ஏதாவது பண்ணோம்னா உடனே ரீச் ஆகும், உடனே ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஆனா கண்டென்ட் நம்ம குவாலிட்டியா கொடுக்கும்போது நமக்கு ரீச் மெதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணணும்? நாம அதை நேசிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம்? கண்டினியூவா அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்தவங்களுடைய அங்கீகாரம் எனக்கு தேவைதான். அந்த அங்கீகாரத்துக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், ஒரு ஐடென்டிக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா முதல்ல அதை நான் எனக்கு கொடுத்துக்கிட்டேனாங்கிற கேள்வி எனக்குள்ள வேணும். என்னை நான் முதல்ல அங்கீகரிக்கிறேனா? எனக்கு நானே ஒரு பாராட்டை கொடுத்துக்கிறேனா? எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிறேனா? இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உற்சாகம் கிடைக்கும். எனக்கு இந்த மனச்சோர்வுங்கிறது குறையும். அடுத்தவங்க எதிர்பார்க்கும் போது தானே எனக்கு ஏமாற்றம் கிடைக்குது. ஏமாற்றம் கிடைக்கிறதுனால ஒரு மனச்சோர்வு வருது இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு மனைவி, நான் ஒரு மேலாளர், நான் ஒரு ஆசிரியர். இப்போ நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன். நான் இல்லை அப்படின்னா இந்த சிவசக்தி ஸ்கூலே ரன் ஆகாது. நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேன். நான் இல்லை அப்படின்னா இந்த அமர் சேவா சங்கமே ரன் ஆகாது. நான் ஒரு அம்மாவா இருக்கேன். நான் இல்லை அப்படின்னா இந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ நான் தான் இங்க ஆணிவேர் அப்படின்னு எனக்கு நானே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு பாரம். நான் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கும். 100% சின்சியரா இருக்கணுங்கிறது நிஜம். ஆனா 100% நான் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்க முடியாது. அது பிராக்டிக்கல். 100% சின்சியரா இருக்க முடியும், ஆனா 100% அவைலபிளா எல்லா இடத்துலயும் என்னால இருக்க முடியாது. இன்னொன்னு பெர்ஃபெக்ஷன். 100% பெர்ஃபெக்ஷன் என்ன என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஸ்டார்டிங்ல ஒரு மேம் சொன்னாங்க, எனக்கு வந்து இன்னைக்கு சோப் போட முடியல, துணி அழுக்கா இருக்கு, என்னால டயர்டா இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கெட்டு போக போறது இல்லை. நாளைக்கு கூட அந்த வேலையை பார்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு உடம்பு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கடினமான சூழல்ல கூட வாலண்டரியா போய் அந்த ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்ப என்ன அவங்க ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். சரிங்களா? இதை வந்து நீங்க தான் கொஞ்சம் வந்து அந்த டிஃபரன்சைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாளாச்சும் ஒரு மணி நேரமாச்சும் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆரம்பத்துல நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஒர்க்கா, ஃபேமிலியா, செல்ஃபா, ஹெல்த்தான்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஒர்க்குக்கு மட்டும்தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபேமிலிக்கு மட்டும் தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்க செல்ஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா அதை பண்ணுங்க. ஐயோ எனக்கு 2 பிள்ளை பெற்றுக்கிட்டேன், என் புருஷங்கார என்ன போற, அதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்ஸ்டால போட்டு ஃபேமஸ் ஆகணும்னு ஆட வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் டான்ஸ் ஆடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பாட்டு பாடுறேன். இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மனச்சோர்வுங்கிறது வராது. திரும்பியும் உங்களுடைய கனவை நோக்கி நீங்க என்ன பண்ணலாம்? அந்த நியூ லேர்னிங் அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க போகலாம். அப்போ உங்களுக்காக ஒரு 1 hour ஆச்சும் நீங்க என்ன பண்ணலாம்? டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்.